மார்னிங் ப்ரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்றைக்கும் இந்த காலை வேளையில் கர்த்தர் என்னை எழுப்பி ரெடியாக்கி ஆகாரம் கொடுத்து சாட்சியாக என்னை உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கிறதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வீடியோ ஒரு 3 பார்ட்டாக போட்டால் தான் அது முடியும். எனக்கு சொல்லறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் இதை விளங்கி கொள்றதில்ல அல்லது தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க போல் தெரியுது. அது எங்களுடைய சபையில் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அதில் ஒன்று எல்லாமே நாங்கள் எழுதி வச்சு நாங்கள் இப்போயும் அதை வாசித்து நாங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுவாங்க. அதில் ஒன்று என்னோட போராடுறியே, கர்த்தர் சொல்கிறார், என்னோட நீ போராடுற, அப்படி உன்னுடைய பிரச்சனைகளுக்காக என்னோட போராடாத, சத்ருவோட போராடு அப்படின்ட்டு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அது இந்த காலங்களில் சத்துரு அப்படின்னா என்னென்னு எனக்கும் தெரியல, நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்குது. சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் எதிரி இருப்பாங்க. ஸோ நான் நல்லா படிச்சிருக்கேன், இல்லை கெரியரில் அரசு வேலை கிடச்சி நல்லா ஷைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அல்லது அதைட்டு பொறாமை, போட்டி அது மாதிரி இருக்குமா, நிறைய பேர் சொல்லவும் கேட்டிருக்கேன். அப்படி தான் நடக்குது. அப்படி பல குவார்ட்டர்ஸ்லேருந்து வருவாங்க, ஸ்கூல்லேருந்து நம்மளுக்கு இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்மளை வாழ விடாமல் பண்ணணுன்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. கல்யாணம் ஆக விடாமல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. குழந்தை கிடைக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படிலாம் செய்ய முடியும். பொதுவாக ஈஜிப்ட் வர்சஸ் இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி தான் இது இருக்கும். இஜிப்ஷியன்ஸ் பார்த்திங்கன்னா ஏதோ உங்களுக்கு என்ன காரியம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஹீட், டெம்பரேச்சர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இட் கேன் மீன் ஸோ மெனி திங்ஸ். அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ ஓவர் த இயர்ஸ் தான் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் 100 டிகிரிஸ்க்கு மேலே உள்ள தண்ணி, அதாவது லிக்விடு உங்கள் மேலே பட்டுடுச்சுன்னா இங்கே கை கொப்பளம், அதுமாரி ஹீட், தழும்பு மாதிரி ஆகிடும். அதுமாரி எனக்கு இருக்குது. அது ஸ்மிட்டி அப்படி சொல்லிட்டு ஒரு இது இருக்குது எங்களுக்கு பயிற்சி. அதில் ஏதோ ஒரு ஹாட் பீஸ் என் மேலே விழுந்து இன்றைக்கி கூட அது இப்போ கூட அது தழும்பு இருக்குது. அது போல் ஹாட் இது நம்ம மேலே விழுந்துருச்சுன்னா அப்படி சுடுப்புண் அப்படி சொல்கிறாங்க, ஸ்கேல்டிங் அதுமாரி ஆகும். இதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரியான துன்பங்கள் நமக்கு கண்டிப்பாக அதை நம்ம எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலையில் நமக்கு அது நேரிட முடியாதுல்ல. ஈஜிப்ஷியன் டெக்னிக்ஸ் மோரோவர் அவங்க உங்களுடைய செக்ஷுவல் பிஹேவியர் எப்படின்றது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நிறைய புக்ஸில் அதுமாரி நான் பார்த்துருக்கேன். இன்னார் கே பர்சன், கே கிளப்ஸில் போய் தேடுங்க அவங்கள, அந்த மாதிரி அப்படி தான் உங்களை தேடணுன்னா அந்த மாதிரி அவங்களுடைய செக்ஷுவல் ஹேபிட்ஸை பற்றி அவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் இந்தியாவில் அந்தளவுக்கு இல்லைன்னா கூட மற்றபடி பொதுவாக இப்படி தான் அவங்களுடைய கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் எதிரிகள் சிறு வயதுலேருந்து இருக்கிறாங்க. ஒன்று உங்களுக்கே தெரியாமல் உங்களோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை ஸ்பாயில் பண்ணிட முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப தூரம் நடந்தீங்கன்னா உங்களுடைய இருதயம் பாதிக்கப்படும். அதாவது ஒரு லேடின்னா அவங்க 4000 ஸ்டெப்ஸ் தான் ஒரு நாளைக்கு நடக்க முடியும். அதேமாரி மேல்னா 7000 ஸ்டெப்ஸு தான் நடக்க முடியும். ஸோ வி ஆர் டிசைன்டு லைக் தட். அதுக்கு மேற்கொண்டு நான் செய்வேன் அப்படின்னா அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதோட நீங்கள்
அது நேச்சர்ஸ் கால் அப்படின்றாங்க பாருங்க. அது அதை பற்றி நமக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னா வந்து நம்ம பாதிக்கப்படுவோம். அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வேறு எதிரிகள் வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருக்கீங்க, ஒரு 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் இன்னும் பாத்ரூம் போகவே இல்லை அப்படின்னா வந்து உங்களை போக விடாமல் தடுப்பாங்க. இல்லை ஈஜிப்ஷியன் டெக்னிக்ஸ். அதுமாதிரி நோய்களை வர வைக்க முடியும், உங்களுடைய தோற்றத்தை பாதிக்க வைக்க முடியும். உங்களுக்கு அம்மா வாக்குதுன்னு எங்கள் சிக்கன் பாக்ஸ் அதுமாரி சின்ன வயசுலேயே வாத்தடிச்சுன்னா அந்த நீங்கள் அந்த தழும்பு உண்டாயிடும் உங்கள் முகத்தில். அந்தமாரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அது நண்பர் போல் வேடமிட்டு அன்பு காட்டி ஏமாற்றுவாங்க. அதெல்லாம் வந்து சிஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் படித்த கல்லூரியில். அதுபோல் விசுவாச வேடங்கள் அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மனுஷ சத்துருக்கள் நமக்கு இருப்பாங்க. ஸோ தொடர்ந்த ஜபத்தினால் தான் நம்ம வந்து காக்கப்பட முடியும். இது பார்ட் 1.